السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. 19 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த புனிதமிக்க நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு புனிதமிக்க ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகளை வரவேற்கக்கூடிய விழாவில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். துவக்கமாக மாணவர் எஸ்.எம். அப்துல் கரீம் கிராத் ஓதி இந்த அவையை தொடங்கி வைக்கிறார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت أو ما كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கிராத் ஓதிய மாணவருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அடுத்ததாக வரவேற்புரை பொன்னாச்சி பொது சேவை மையத்தின் நிறுவனர் பெரியபள்ளி வாயிலின் துணைத் தலைவர் ஹாஜி எஸ்.எஸ். ஹாஜா நஜ்முதீன் எம்.சி. அவர்களின் சார்பில் ஜஷ்ன மீலாது சொசைட்டியின் துணை செயலாளர் அருமை சகோதரர் அலிமைதீன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வாண்டு புனித ஹஜ்ஜி கடமைகளை இனிதே நிறைவேற்று
ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்து அன்று பிறந்த பாலகனை போன்று வருகை பெறக்கூடிய ஆஜ்களை வரவேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஹாஜிகள் வீடு திரும்புவதற்கு முன் அவர்களை சந்தித்து அவர்களுடைய துவாவை பெற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய துவாவை நாடியே இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கௌபாவை காண கண் கோடி வேண்டும் என்பார்கள். அந்த கௌபாவை காணக்கூடிய வாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அதை காணக்கூடிய பாக்கியம் இல்லாவிட்டாலும் அதை கண்டு வந்திருக்கக்கூடிய கண்களை காணக்கூடிய பாக்கியமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. இந்த நிகழ்ச்சி வழியனுப்பு நிகழ்ச்சியும் வரவேற்பு நிகழ்ச்சியும் பல ஆண்டுகளாக சிறப்பான முறையில் நடத்தி வரக்கூடிய ஆயிஷா பள்ளி குர்ஆன் மதரசாவினுடைய நிறுவனர் KM ஹாஜி முகமது அப்பா அவர்கள் இதை சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள். 19ஆம் ஆண்டு ஹாஜிகள் வரவேற்பு இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது தைக்காடு பள்ளியினுடைய இமாமும் கூத்தானூர் வட்டார ஜமாத் உலமா சபையின் செயலாளரும் கணித்துக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் MS அஹ்மத் மீரான் ஃபைசி அவர்களை வருக என வரவேற்பதில் முயற்சி அடைகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய உலமாக்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் ஊர் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் வருக என வரவேற்பதில் முயற்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் ஹாஜாக்கள் அனைவர்களையும் வருக என வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லா. இந்த நிகழ்ச்சிக்கு கிராத்து ஓதி துவங்கி வைத்த அன்பு தம்பி அப்துல் கரீம் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய பூதமங்கலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் கவிஞர் கணியத்துக்குரிய அப்துல் காதர் ஜெயிலானி ஆலிம் சிராஜி அவர்களையும் வருக என வரவேற்பதை முயற்சி அடைகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இறுதியில் துவா ஓதி சிறப்பிக்க உள்ள நமது பெரிய பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் AL முஹம்மது அலி பாக்கவி அவர்களையும் வருக என வரவேற்பதை முயற்சி அடைகிறேன். இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய நமது பெரிய பள்ளியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் ஜனாப் NA அன்சாருதீன் பாபா அவர்களையும் வருக என வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த அவையை வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக என வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. إن الحمد كله لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله أيها الخلاء لله والحجاج لله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة إلى آخره. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகழற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் அல்லாஹ்வின் நல்லருளும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிகளும்
நல்லோர்கள், நாதாக்கள், மேன்மக்கள், வலிமார்களுடைய துவா பரக்கத்துகளும் இந்நேரம் போல் என்றென்றும் நம்மீது நின்று நிலவட்டுமாக. சிறப்பான இந்த கூட்டத்தை 19 ஆண்டுகளாக தன்னுடைய இல்லத்தை அதற்காக தயார் செய்து ஹாஜிகளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று வந்த புனிதமிக்க விருந்தாளிகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வழி அனுப்பு விழாவும் வரவேற்பு விழாவும் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஜி அண்ணன் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் ஒத்துழைக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அருமைக்குரிய சகோதரிகளே, சிறப்பான இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களை, வரவேற்புரை நிகழ்த்திய அருமைக்குரிய சகோதரர் அலிமீதின் அவர்களே, நன்றிகளை நபிலக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் அவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பும் சென்ற ஆண்டு வரையிலும் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகளே, இனி செல்ல இருக்கக்கூடிய வருகால ஹாஜிகளே, இந்த ஆண்டு சிறப்பான முறையில் இந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் அருட்தூதர் துயில் கொள்ளக்கூடிய மதீனா நகரில் இருந்து நேரடியாக நம்முடைய தாயகத்திற்கு வருகை தந்து இன்னும் அந்த மதீனா நகரனுடைய வீதிகளிலேயே தன்னுடைய நினைவலைகளை சுற்றி கொண்டு வரக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களில் இன்னும் அதனை விட்டும் மனதை பிரிக்க முடியாத அளவிற்கு லயித்து போயிருக்கக்கூடிய அருமைக்குரிய ஹாஜிமார்களை, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பதாக வழியனுப்பு விழா நடத்துகின்ற பொழுதும் ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட அந்த முகாம்கள், நிறைய முகாம்களில் நம்முடைய தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6-7 இடங்களில், பல இடங்களில் இந்த ஆண்டு நான் போய் பாடம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். அப்போது ஹாஜிமார்களுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த காபாவை எப்போது நாம் பார்க்க போகின்றோம், அந்த நாள் இன்றைக்கு வராதா, பயணம் செல்லக்கூடிய நாட்களுக்கும் அன்றைய தினத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள் வேகமாக குறைந்து மிக விரைவில் அந்த காபாவை நாம் காண மாட்டோமா என்று உங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே பரபரத்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த காபாவை கண்கூடாக நீங்கள் முழுமையாக பருகினீர்கள். பீகி ஆயாத்தும் பையனாத், இங்கே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் எந்த ஒரு ஊரை பற்றி சொன்னானோ, எந்த இடங்களை பற்றி சொன்னானோ, அந்த இடங்களை எல்லாம் உங்களுடைய கண்கூடாக ஆசை தீர நீங்கள் இன்றைக்கு கண்டு வந்திருக்கிறீர்கள். காபாவை காணும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய இறங்கக்கூடிய அருளை முழுமையாக நீங்கள் பருகினீர்கள். மினா கூடாரமாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவாக இருக்கட்டும், அரஃபா மைதானமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நீங்கள் முழுமையாக கண்டு மகிழ்ந்தீர்கள். அருமையான பாடங்கள் பல பெற்றீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ஜை முடித்துவிட்டு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய மதீனா நகரில் 8 நாட்கள் 40 வக்து தொழுகைகளை நீங்கள் தொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு சுவர்தான் இடைவெளி, சுவர் கூட இல்லை. அந்த ஓட்டையை நீங்கள் பார்த்தால் ஒரு ஸ்கிரீன் மட்டும்தான் இடைவெளி. உங்களையும் அவர்களையும் பிரிந்து காட்டக்கூடிய இடைவெளி ஸ்கிரீன் மட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக நெருக்கமாக நின்றவர்களுக்கு நீங்கள் சலாம் சொன்னீர்கள், ஸலவாத்து உரைத்தீர்கள். ஊரில் இருக்கின்ற பொழுது நாம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ஸலவாத் உண்டாகட்டும் என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கிருந்து கொண்டு அவர்கள் நமக்கு பக்கத்தில் இருப்பதாகவே நினைத்து கொண்டு அவர்கள் நமக்கு அவ்வளவு நெருக்கமாக வருவது என்பது சாத்தியமற்ற விஷயமும் அல்ல. அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய முகப்பத்தின் அடிப்படையில் நம்மோடு அவர்கள் கலந்து விடுவார்கள், இரண்டரை ஒன்றை விடுவார்கள். ஆனாலும் கூட 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீது நாங்கள் சலாம் சொல்கின்றோம் என்று ஊரில் இருக்கின்ற பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் இந்த ஸலவாத்தையும் சலாமையும் மொழிந்த நாமெல்லாம் ஒரு ஸ்கிரீன் தான் அவர்களுக்கும் நமக்கும் இடைவெளி. அவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டு உள்ளம் சிலிர்த்தி போய் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் எல்லாம் வேக வேகமாக விரட்டுவார்கள். சீக்கிரமாக கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக நம்மை வேகமாக அப்புறப்படுத்துவார்கள். ஆனாலும் கூட அதையும் காதில் வாங்கி கொண்டு அங்கே நபியினுடைய மக்பராவிற்கு முன்பு நின்று கொண்டு உள்ளம் உருக, ஆஜிகள் நீங்கள் எல்லாம் சலாத்தையும் சலாமையும் உரைத்து வந்தீர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் நெருக்கமாக சலாம் கூறினீர்கள். ஜன்னத்துல் பகீயில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சஹாபிகள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை நீங்கள் எல்லாம் தரிசித்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனார் அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய பிள்ளைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் கதீஜா அம்மா அவர்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் மதீனாவிலே அடக்கமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கபருக்கு நெருக்கமாக சென்று ஆண்கள் நீங்கள் சலாம் சொன்னீர்கள். கிட்டத்தட்ட 8 நாட்கள் 40 வக்து தொழுகைகள். இந்த 8 நாட்கள் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றி இருக்கும். ஹஜ்ஜை முடித்து ஒரு கடமையை முடித்து ஹாஜி என்கின்ற உயர் பெயரோடு மதீனாவிற்கு நீங்கள் சென்று நபியை சந்தித்து சலாம் உரைத்து அதே நிலைமையில் நீங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உடல் தான் இங்கே இருக்குமே தவிர இன்னும் உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நினைவலைகள் எல்லாம் மதீனாவையே சுற்றி சுற்றி வருகிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, 40 வக்து தொழுகை என்கின்ற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் மதீனாவிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த 40 வக்து தொழுகை அங்கே தொழுக வேண்டும்? மக்காவில் நாம் தொழுதிருப்போம். 40 வக்தை விட அதிகமாக மக்காவிலே நாம் தொழுதிருப்போம். மதீனாவில் தொழுக வேண்டிய அவசியம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய இந்த இல்லத்தில் 40 வக்து தொழுகையை ஜமாத்தோடு தொழுதவருக்கு நரகிலிருந்து நான் உரிமை சீட்டை தருகிறேன். ஒரு வாக்குறுதியாகவே அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அதை சொன்ன அந்த நபியினுடைய தர்பாரில், நபியை நீங்கள் சொன்னீர்கள், உங்களுடைய சொற்பிரகாரம் எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், அந்த வாக்குறுதி பிரகாரம் நாங்கள் நடந்து கொண்டோம். 40 வக்து தொழுகைகளை ஜமாத்தோடு உங்களுடைய தர்பாரில் நாங்கள் தொழுதோம். எங்களுக்கு உங்களுடைய உரிமை சீட்டை கொடுங்கள். நரகில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம் என்பதை உங்களுடைய நாவால் எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் நரகிற்கு செல்ல மாட்டீர்கள், சுவனத்திற்குரியவர்கள் என்று உங்களுடைய வதனத்தால் நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்வதை போல அமர்ந்திருக்கக்கூடிய 40 வக்து தொழுகை இருக்கிறதே. உண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு அடுத்து, நபியினுடைய ஜியாரத்திற்கு அடுத்து 3வது பாக்கியமாக நீங்கள் பெற்ற பாக்கியம் இந்த 40 வக்து தொழுகை. பொதுவாக 40 என்பதற்கு நிறைய பல சிறப்புகள் நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. நிறைய தமிழ் அறிஞர்கள் சொல்வார்கள், சைக்காலஜி ரீதியாக இன்னொரு விஷயத்தை சொல்வார்கள். ஒரு நல்ல பழக்கத்தை ஒரு மனிதனிடத்தில் கொண்டு வர வேண்டுமானால் ஒரு 40 நாட்கள் கஷ்டப்பட்டு அதனை பிராக்டிக்கலாக அவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஒரு 40 நாட்கள்
அந்த பழக்கத்தை ஒருவரிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அதை விட்டும் அவரை பிரிக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஃபஜ்ருக்கு அவர்கள் எழுவதில்லை, எழுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்றால் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து பிள்ளைகளை எழுப்பி நீங்கள் ஃபஜ்ர் தொழுக வைத்தீர்கள் என்றால் அதனை அடுத்து அந்த பிள்ளைகள் தானாக எழுந்து விட துவங்கும். இது சைக்காலஜி சொல்லக்கூடிய ஒரு உண்மை. தமிழ் மருத்துவத்தில் கூட ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். 48 நாட்கள். அந்த ஒரு மண்டலம் அந்த மருந்தை சாப்பிட்டு விட்டோம் என்றால் அந்த மருந்து நம்முடைய உடலில் செட்டாகி உடலோடு ஒட்டி கொண்டிருந்த நோயை அது விரட்டி விடுகிறது. 40க்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஒரு இடத்திலே 40 நபர்கள் கூடியிருந்தார்கள் என்றால் அதில் நிச்சயம் ஒரு நபர் வலியுல்லாவாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற இறை நேசராக ஒருவர் நிச்சயம் இருப்பார் என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் 40 வக்துகளை மதீனாவிலே நீங்கள் தொழுது அந்த அருள் நபியிடம் வாக்குச்சீட்டை நீங்கள் வாங்கி வந்திருக்கிறீர்கள். அவர்கள் கொடுத்த வாக்கை உங்களுக்கு நிறைவேற்றுவதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நபியினுடைய முன்னிலையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன் வந்து நிற்பார்கள். அல்லாஹ்வே, என்னுடைய தர்பாரில் இவர் 40 வக்து தொழுகையை தொழுதவர், அவரை மன்னித்து நீ சுவனத்திற்கு அனுப்பு. நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவங்கள் மிகைத்திருந்தாலும் கூட என்னுடைய வாக்குறுதியை அவர் பெற்றுவிட்டார், மன்னித்து நீ சுவனத்திற்கு அனுப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஷஃபாத் செய்வார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்கள் வாங்கி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே தொழுத 40 வக்துகள் நம்முடைய வாழ்நாளில் ஹயாத்து பாக்கி இருக்கின்ற காலம் வரையிலும் மரணமாகின்ற கடைசி நேரம் வரையிலும் தொழுகையை நியமமாக தொழுவதற்கான ஒரு பயிற்சியாக இந்த 40 வக்து என்பது நிச்சயம் உங்களுக்கு உதவி புரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அந்த ஒரு அருளை நீங்கள் பெற்று வந்திருக்கிறீர்கள். அன்புக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜாக்களே, இந்த இடத்தில் எதையும் நாம் சொல்லியாக வேண்டும். சில நபர்களுக்கு 40 வக்து தொழுகை கிடைத்திருக்காது. தாய்மார்கள் இருக்கின்றார்கள், 2-3 நாட்கள் மதீனாவிலே போய் தொழுதிருப்பார்கள். தொழுக முடியாத ஒரு நிலைமை, அவருடைய உடல் உபாதை ஏற்பட்டிருக்கலாம். நிறைய நபர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், கதறுவார்கள். அல்லாஹ்வே, ஏன் எனக்கு இந்த வாய்ப்பை தரவில்லை என்று அங்கே கதறுகின்ற பல நிகழ்ச்சிகளை, செய்திகளை கூட நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நியத்து பிரகாரம் தாய்மார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 40 வக்து நீங்கள் தொழுகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை நீங்களாக தவறவிட்ட காரியம் அல்ல. இயற்கையாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உபாதை. உங்களுடைய நியத்து பிரகாரம் 40 நாட்கள் அங்கே தொழுக வேண்டும் என்று நீங்கள் நியத்து வைத்து விட்டீர்கள். அல்லாஹ் செயலை விட நியத்தை தான், எண்ணத்தை தான் அதிகமாக கபூல் செய்வான். அதே போன்று சில நபர்கள் மதீனாவிற்கு சென்ற நேரத்தில் அவர்கள் உடல் நலமில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் 1 நாள் 2 நாள் தங்க நேரிட்டு இருக்கும். அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை கபூல் செய்வான். அவர்கள் ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்தாலும் கூட அவருடைய உள்ளமெல்லாம் மஸ்ஜித் நபவியில் தான் இருக்கும். எனவே அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை பெற்றவர்களாகவே அவர்கள் கருதுவார்கள். சில நேரங்களில் இப்படியும் ஆகுவது உண்டு. 39 வக்து தொழுகையை முடித்திருக்கும். ஏர்போர்ட்டினுடைய அர்ஜென்ட் நேரம் வருவதற்கு முன்பதாகவே 40வது வக்து தொழுகையை தொழுவதற்கு முன்பதாகவே நம்மை ஏர்போர்ட்டிற்கு அழைத்து சென்று விடுவார்கள். ஏனென்றால் ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் ஹேண்டில் செய்தாக வேண்டும். எனவே 40 தொழுதமா 39 தொழுதமா என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவருடைய வேலை நம்மை பத்திரமாக மொத்தமாக நம்மை அழைத்து அனுப்ப வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலும் சில வருடங்களில் 39 வக்து தொழுகையை தொழுது முடித்துவிட்டு ஆட்சிகள் அனுப்பப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய பெயரிலும் பிரச்சனை இல்லை. அவருடைய நியத்தை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்து விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக மதீனாவில் இருந்து நீங்கள் நேரடியாக இங்கே வந்ததினால்
உங்களுடைய நினைவுகள் எல்லாம் மதீனாவை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்பதாக எப்போது காண்போம் என்கின்ற அந்த பரபரப்பான ஆர்வமிக்க உங்களுடைய கண்கள் இன்றைக்கு மீண்டும் பார்க்க வேண்டும். அடுத்து எப்போது நாம் உம்ராவிற்கு செல்லலாம், மிக விரைவாக செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை, இன்றைய வருட ஹஜ் என்பது வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்று சவுதி அரசு பகிரங்கமாக அறிவித்து உலக நாடுகள் முழுவதும் அதனை அக்செப்ட் செய்து சவுதி அரசாங்கத்திற்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது. காரணம் என்னவென்றால், சென்ற வருடம் நடந்த சில நிகழ்வுகள், சென்ற வருடம் அதிகமான வெயிலினால் ஏற்பட்ட இயற்கையான செயற்கையான பல இன்சிடென்ட்களால் சவுதி அரசாங்கத்துடைய பெயர்கள் கொஞ்சம் கெட்டு போய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதையும் அவர்கள் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக இன்றைக்கு இந்த வருடம் ஹஜ்ஜை அவர்கள் நிகழ்த்தி முடித்திருக்கின்றார்கள். சென்ற வருடம் ஒரு நபர் மக்காவில் இருந்து கொண்டு அவர் வாட்ஸ்அப்புகளிலே பேட்டி கொடுத்திருந்தார். ஹஜ்ஜி கமிட்டியை நான் சும்மா விட மாட்டேன், தமிழக அரசை நான் சும்மா விட மாட்டேன், ஊருக்கு போய்விட்டு எங்களுடைய குடும்பத்தில் இருந்து 100 நபர்களை அழைத்து வந்து தலைமை செயலகத்தில் நான் போராட்டம் நடத்துவேன், அரசாங்கம் செய்தது சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை என்று நிறைய அவர் அங்காளாய்த்தார். உண்மையில் அவர் சிரமப்பட்டார் என்பது உண்மைதான். அதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனால் அவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கிய இந்த நபர் ஊருக்கு வந்த ஒரு வாரத்தில் தன்னுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய இந்த இமாமிடத்தில் சொன்னார், ஹஸரத், நான் நிறைய தவறாக பேசிவிட்டேன். ஹஜ்ஜுடைய நேரத்தில் சில நிகழ்வுகள் நடப்பது இயல்புதான், சில சிரமங்கள் நடப்பது என்பது இயல்புதான். ஆனால் ஒரு ஆத்திரத்தில் நான் பேசிவிட்டேன், நிறைய நான் சிரமப்பட்டு விட்டேன். ஆனால் என்னுடைய மனம் இப்போது என்ன சொல்கிறது தெரியுமா? மீண்டும் மிக விரைவாக ஏதாவது உம்ரா பெயரில் நான் அங்கே செல்ல வேண்டும், மீண்டும் அந்த காபாவை நான் காண வேண்டும். அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டீர்களே, வெயில் கூட இன்னும் அங்கே தாழவில்லையே, இன்னும் வெயில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்ட பின்னும் திரும்பவும் அங்கே போக வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே. ஒரு இடத்தில் ஒருவர் கஷ்டப்பட்டு வந்துவிட்டால் திரும்ப அங்கே போவதற்கு மனம் இடம் கொடுக்காது. ஆனால் அவ்வளவு சிரமத்தை அனுபவித்த அவர், வாயார குறைகளை சொன்ன அவர் மனம் திறந்து பேசினார், விரைவாக நான் செல்ல வேண்டும். 2 மாதம் கழித்து மீண்டும் அவருடைய எண்ணப்படி அவர் உம்ராவிற்கும் சென்று வந்தார் என்பதை என்னுடைய மௌலவி நண்பர் அவர் என்னிடத்திலே தெரிவித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு முறை போய்விட்டு வந்தோம் என்றால் மீண்டும் நம்முடைய இதயம் ஈர்த்து கொண்டே இருக்கும். காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்குமோ அதனை போல கஅபா என்பது தகுதி இலையும் அம்புசவும், மனிதர்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடியதுதான் இந்த கஅபா என்பது. எனவே அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் அதனை மறந்துவிட முடியாது, அவ்வளவு சீக்கிரமாக நினைவலைகள் உங்களை விட்டு அகன்றுவிட முடியாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே இந்த வருடம் மிக சிறப்பான முறையில் நீங்கள் ஹஜ்ஜை செய்தீர்கள். யதார்த்தமாக இருக்கக்கூடிய சில சிரமங்களை நீங்கள் அடைந்திருக்கலாம், ஆனால் அதை நாம் சிரமமாகவே நாம் நினைக்க கூடாது. அந்த சிரமங்கள் தான் சொர்க்கத்துக்கு நாம் செல்லக்கூடிய வழிகளை இலகுபடுத்துகிறது. எப்போதுமே ஒரு இலகுவாக ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இன்னொரு சிரமத்தை நாம் அடைந்தாக வேண்டும். ஹஜ்ஜில் நீங்கள் பட்ட சிரமங்கள் சொர்க்கத்தின் பாதையை உங்களுக்கு இலகுபடுத்துகிறது. ஜபல்லா ஹாஜியார் அவர்கள் சொன்னார்கள், 65 above அந்த கேட்டகரியில் அவர்கள் சென்று வந்தார்கள். அவர்களுடைய வயதை பொறுத்தவரையில், அவருடைய உடல்நிலையை பொறுத்தவரையில் அவர்கள் நடந்த தூரம் என்பது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு தூரத்தை நம்மாலே நடக்க முடியுமா என்ற ஆச்சரியத்தோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். ஆனால் நீண்ட நெடிய தூரத்தை அவர்கள் நடந்திருக்கின்றார்கள், கடந்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிரமம், தங்களுடைய ரூமில் இருந்து மினாவிற்கு காரில் பஸ்ஸில் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். கரெக்டாக சரியான முறையில் வந்து விடலாம். மினா கூடாரத்தில் இருந்து அரஃபாவில் நாம் தங்கக்கூடிய இடத்திற்கு சரியான நேரத்தில் வந்து விடலாம், சரியான இடத்தில் நம்மை கொண்டு வந்து விடுவார்கள்.
மீண்டும் அரபாவில் இருந்து முஸ்தலிஃபாவிற்கும் நாம் நினைத்தால் பஸ்ஸில் வரலாம், இல்லது நாமே நடந்து கூட வரலாம். அதற்கு தனி பாதையே இருக்கிறது. ஆனால் முஸ்தலிஃபாவில் இருந்து மீண்டும் மினாவிற்கு அல்லது ஜம்ராத்திற்கு வருவது என்பதுதான் உண்மையிலேயே அதுதான் ஹஜ்ஜி. அங்கே எந்த வாகனமும் விரிவான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கார். சவுதி அரசரே ஹஜ்ஜிக்கு வந்து அவர் முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வர வேண்டுமானால் ஏதாவது ஒரு வகையில் சிரமப்பட்டு தான் வர வேண்டும். அந்த ஒரு இடம் தான் ரொம்பவும் ரேரான ஒரு இடம். அந்த இடத்தில் வசதி வாய்ப்புகளை பெரிய அளவில் செய்ய முடியாது. ஏனென்றால் 50 லட்சம் ஹாஜிகள் கூட இருக்கலாம், குறையாக இருக்கலாம். இந்த 50 லட்சம் ஹாஜிகளை முஸ்தலிஃபா என்கின்ற ஒரு சிறிய இடத்தில் இருந்து மீண்டும் மினா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த இடத்திற்கு அப்படியே அவர்களை பார்வையிட்டு செய்ய வேண்டுமானால் அதுவும் குறுகிய காலத்தில் ஃபஜ்ர் முடித்து அவர்களை கொண்டு வர வேண்டும். 50 லட்சம் நபர்கள் எப்படி ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு குறுகிய நேரத்தில் கொண்டு வர முடியும் என்பது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயமான விஷயம். அது அதே நேரத்தில் நிறைய நபர்கள் நிறைய நடந்திருக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டர் தான், அதிகமாக போனால் முஸ்தலிஃபாவும் மினாவும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். இன்னும் சொல்ல போனால் முஸ்தலிஃபாவுடைய மைதானத்தில் பாதி இடத்தை இன்றைக்கு மினா கூடாரம் இன்றைக்கு அங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது. மினாவுடைய இடம் பற்றவில்லை. சவுதி அரசாங்கம் சவுதியில் இருக்கக்கூடிய முஃப்திகளிடத்திலே ஃபத்வா கேட்டார்கள். மினாவில் 50 லட்சம் ஹாஜிகளையும் உள்ளே அடைக்க முடியவில்லை, என்ன செய்வது? சவுதி அரசாங்கத்தின் முஃப்திகள் ஆலிம்கள் ஃபத்வா கொடுத்தார்கள், மினா பற்றவில்லை என்றால் முஸ்தலிஃபாவில் அதனுடைய இடத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக முஸ்தலிஃபாவுடைய பாதி இடங்கள் இன்றைக்கு மினா கூடாரம் கொண்டு வரப்பட்டு விட்டது. எனவே எப்படி பார்த்தாலும் முஸ்தலிஃபா டு மினா என்பது ஒரு 5 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டரை 15 கிலோமீட்டர் சுற்றி நடந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவ்வளவு கிரவுட். எனவே அதிகமாக இந்த நடை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே சிரமத்தோடு எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் நீங்கள் உண்மையில் மினாவை பார்த்து எடுத்து வைத்த எட்டுக்கள் அல்ல, உங்களுக்கான சூலத்தை நோக்கி நீங்கள் வைத்த அடிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கான பாதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அதிக தூரங்களை நீங்கள் நடந்தீர்களோ சொர்க்கத்திற்கு நெருக்கமாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக இந்த அமல்களை நீங்கள் செய்கின்ற பொழுது எடுத்துக்கொண்ட இந்த சிரமம் இருக்கிறதே, நிச்சயம் அது உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி விடும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் பெருமையோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய ஹாஜிகளை, இன்றைக்கு ஹஜ்ஜை முடித்து ஜியாரத்தை முடித்து நீங்கள் ஹாஜி என்கின்ற பெயரோடு இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் கபூல் செய்யப்பட்டதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி நம்முடைய அமல்களை கபூல் செய்வான்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், நாம் செய்த எந்த காரியமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்தில் அது அக்செப்ட் ஆக வேண்டுமானால் மினல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எப்படி நம்மை இறையச்சம் உடையவனாக நம்மை ஆக்கிக் கொள்வது? ஹஜ்ஜுடைய அமல்களை அல்லாஹ்விடத்தினால் எப்படி ஏற்றுக்கொள்ள தக்க வகையில் ஆக்கிக் கொள்வது? அதற்கும் குர்ஆனிலே அல்லாஹ் வழியை சொல்கின்றான், ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும், நீங்கள் ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் நீங்கள் முடித்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, நீங்கள் அதிகமாக நீங்கள் திக்ரில் ஈடுபடுங்கள். ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, உங்களுடைய குடும்பத்தாரை பற்றி எப்படி அதிகமாக நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான்.
திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். திக்ர் என்றால் குர்ஆனிலே சொல்லப்பட்ட திக்ர் என்று சொல்கின்ற பொழுது வெறுமனே தியானம் என்று சொல்கின்றோமே, தஸ்பீஹ்களை ஊற்றிக்கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றோமே, அதுவும் திக்ர் தான். ஆனால் அது மட்டும் திக்ர் அல்ல. தொழுகைக்கும் திக்ர் என்று பெயர். நல்ல விஷயங்களை கேட்டு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் திக்ர் என்று பெயர். நல்ல அமல்களுக்கும் திக்ர் என்று பெயர். அப்படியானால் என்ன பொருள்? ஹஜ்ஜுடைய காரியங்களை நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்றால் அதிகமாக நீங்கள் தியானம் செய்யுங்கள், தொழுகையில் ஈடுபடுங்கள், நல்ல விஷயத்தை நீங்கள் காது குடில கேளுங்கள், நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுங்கள் என்று ஒரு நிறைந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய இந்த ஆயத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இமாம்கள் பிராக்டிக்கலாக இதற்கு ஒரு அடையாளத்தை சொல்வார்கள். நம்முடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளத்தை அவர்கள் சொல்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜுடைய முன் வாழ்க்கை, பின் வாழ்க்கை, நம்முடைய ஹஜ்ஜிக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை ஹஜ்ஜை விடவும் மேம்பட்டதாக இருந்தது என்றால் நிச்சயமாக நம்முடைய அமல் கபூல் செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவே நம்முடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டது என்பதற்கான அடையாளமாக அமையும் என்று இமாம்கள் சொல்லி தருவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை, ஹஜ்ஜிக்கு முன் உண்டான வாழ்க்கையை விட ஹஜ்ஜிக்கு அடுத்த இந்த வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையாக, மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுடைய அந்த ஆசையையும் அமல்களையும் வாழ்க்கையையும் அல்லாஹ் தர வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு ஹாஜிகளுடைய வரவேற்பதற்காக, சிறப்புரையாற்றுவதற்காக பூதமங்கலம் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹஸரத் அவர்களை பேசுவதற்காக நான் அழைக்கின்றேன்.